ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு தீன்ஸ் பிஸ்ஸே ஃபுட் சேனல். இன்றைக்கி ஒரு சூப்பரான இஃப்தார் வீடியோ தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ண இருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வியூவர்ஸ், இன்றைக்கி இஃப்தார் வீடியோவில் ஃபஸ்ட்டு நம்ம ஃபலூடா நான் பண்ண போகிறேன். அது எப்படி பண்ணுறது நான் காமிக்கிறேன். இன்றைக்கி ஃபலூடா மிக்ஸ் நான் வாங்கி வச்சுருக்கேன். ஸோ அந்த மிக்ஸை வச்சு தான் இன்றைக்கி நான் பண்ண போகிறேன். ஈஸியாக பண்ணிடலாம். ஆக்சுவலாக 4 ஃப்ளேவர் நான் வாங்கி வச்சுருந்தேன். ஸோ இப்போ நான் 1/2 லிட்டர் பால் ஊற்றி அதில் 1 டம்ளர் தண்ணி ஊற்றி நான் அடுப்பில் வச்சுருக்கேன். ஒரு 2-3 மினிட்ஸ் அந்த பால் நல்லா காஞ்ச உடனே, ரொம்ப காய வேண்டாம், லேசாக சூடான உடனே நம்ம ஃபலூடா மிக்ஸை அதில் ஆட் பண்ணுறோம். அவ்வளோதான். நம்ம ஆட் பண்ணிவிட்டு, இது நான் இன்றைக்கி ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் வச்சுருக்கேன். 4 ஃப்ளேவர் வாங்கினேன். ஃபஸ்ட்டு ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் இன்றைக்கி நம்ம செய்ய போகிறேன். நான் நல்லா விஸ்கை வச்சு நல்லா அப்படியே கிளறி விட்டுறலாம். கரெக்டாக ஒரு 10 to 15 மினிட்ஸ் அது நல்லா வெந்து ஒரு மாதிரி க்ரீமியாக வரும். நம்ம அந்த பாயசம் இருக்குல்ல, அந்த மாதிரி ஒரு பதத்துக்கு நல்லா க்ரீமியாக வரும். அது வரைக்கும் நல்லா விஸ்கை எடுக்காமல் நல்லா கிண்டுங்க. நல்லா சிம்மில் வச்சுட்டு நல்லா கிளறி விட்டுட்டே இருக்கேன். ஏன்னா உள்ளே சேமியா எல்லாமே உள்ளே ஆட் பண்ணியிருக்காங்க. சப்ஜா சீடு எல்லாமே உள்ளே ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதெல்லாமே நல்லா வேகணும். ஸோ அதனால் நல்லா அப்படியே விஸ்கை வச்சு நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. 10 to 15 உங்களுக்கு வேகிற பதம் தெரியும். அப்போ நம்ம என்ன பண்ணிடலாம்னா, அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இந்த பாருங்கள், நான் காமிக்கிறேன் பாருங்கள். எப்படி அது அப்படியே நம்ம கிண்டுறப்பே உங்களுக்கு அந்த அப்படியே ஒரு மாதிரி க்ரீமியாக வர்றது நம்ம அதை ஃபீல் பண்ணலாம். ஸோ நார்மலாகவே நான் ஃபலூடா எல்லாமே தனித்தனியாக போட்டு பண்ணுவேன். இந்த வருஷம் ஃபர்ஸ்ட் டைமாக நான் மிக்ஸ் எடுத்து பண்ணுறேன். ஸோ நல்லா தான் இருக்குது. ஃப்ளேவர், ஸ்மெல்லு எல்லாமே நல்லா தான் இருக்குது. சூப்பராக இருக்குது. இப்போ நம்ம வெந்துருச்சு. இதை நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, ரூம் டெம்பரேச்சரில் வச்சுட்டு ஒரு 70% நல்லா ஆறுனதுக்கப்புறம் கிளாஸில் ஊற்றி நம்ம செட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்கலாம். சரிங்களா? இதில் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, ஆல்ரெடி ஃப்ரூட்ஸ் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் ஆப்பிள், கொய்யாப்பழம், வாழைப்பழம், கொஞ்சம் டேட்ஸ் போட்டு, மில்க் மைடு போட்டு நான் கட் பண்ணி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். சரிங்களா? அது இப்போ ரூம் டெம்பரேச்சரில் அது பாட்டில் ஆறட்டும். இப்போ நம்ம கொஞ்சம் சப்ஜா சீடு நம்ம போட்டு ஊற வச்சிடலாம். சப்ஜா சீடு உடம்புக்கு ரொம்ப நல்லது வியூவர்ஸ். நாங்கள் நோம்பு டைமில் டெய்லி எல்லா ஜூஸ்லேயுமே ஒரு ஸ்பூன் சப்ஜா சீட் சேர்த்து தான் நாங்கள் குடிப்போம். ஸோ இப்போ இது ஒரு 2-3 செகண்ட்ஸ்லேயே நல்லா புசு புசுன்னு நல்லா வெந்துடும். இப்போ நம்ம ஜெல்லி நம்ம போட்டுடலாம். ஜெல்லி இன்றைக்கி நான் பண்ண போகிறேன். அதுக்கு நான் கொஞ்சம் சுடுதண்ணி வச்சுக்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு 2 டம்ளர் சுடுதண்ணி. நான் இன்றைக்கி 4 கப்பு ஜெல்லி பண்ண போகிறேன். ஸோ 2 டம்ளர் சுடுதண்ணியில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் சுகர் போட்டு நல்லா சுகர் வாட்டர் நல்லா ஹீட் பண்ணி நம்ம அதில் போட போகிறோம். நான் இன்றைக்கி ஜெல்லி ப்ளூபெர்ரி ஃப்ளேவர் பண்ண போகிறேன். அது ரொம்ப ஹலாலான ஒரு மிக்ஸு தான் இது. ஆக்சுவலாக நான் கிறிஸ்டல் மாதிரி வாங்கிட்டு வந்திருக்கேன். ப்ளஸ் அது கூட மிக்ஸ் பண்ணுறதுக்கு அந்த ஒரு பவுடரும் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க. பாருங்கள், கிறிஸ்டலாக இருக்குது பாருங்கள். இதை நல்லா உடச்சி விட்டு நல்லா இது பண்ணிட்டு, சரியா? இதில் இருக்க ஜெலட்டின் ஹலாலான பவுடரு. ஸோ அதையும் இது கூட சேர்த்து போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். அந்த கிறிஸ்டல் கட்டி கட்டியாக இருக்கு இல்லையா, அதெல்லாம் நல்லா உடஞ்சி தூளாக ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த ஜெலட்டின் இந்த பாருங்கள். இது ஆக்சுவலாக ஒரு பேக்கெட் 2 தடவை நம்ம பண்ணலாம். 8 கப்பு நம்ம பண்ணலாம். நான் இன்றைக்கி 4 கப் தான் பண்ணுறேன். சரிங்களா? இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, நமக்கு நல்லா சுடுதண்ணி நல்லா சூடாக வச்சுருக்கோம் இல்லையா, அதை கொஞ்சம் கொஞ்சமாக இதில் எடுத்து போட்டுட்டு நல்லா இதையுமே நல்லா ரூம் டெம்பரேச்சரில் ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எந்த மோல்டில் நீங்கள் ஜெல்லி ஊற்றணுமோ அதில் ஊற்றி நீங்கள் உள்ளே வச்சுக்கலாம். டீப் ஃப்ரீஸ் பண்ணி வச்சுக்கலாம். சரிங்களா? இப்போ நான் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றுறேன். நான் வாட்டர் நல்லா ஊற்றினோடனே நல்லா கரைஞ்சிருது வியூவர்ஸ். அவ்வளோதான். நம்ம ஊற்றிட்டு இதை ரூம் டெம்பரேச்சரில் வச்சுருவோம். வச்சுட்டு அடுத்து கொஞ்சம் லெமன் ஜூஸ் போட்டு வச்சுக்கலாம். இளநீ ஆல்ரெடி நான் வாங்கிட்டு வர சொல்லிட்டேன். ஸோ லெமன் ஜூஸ் போட்டு வச்சுக்கலாம். இன்றைக்கி எனக்கு வடை பண்ணுறதுக்கு, பஜ்ஜி பண்ணுறதுக்கு டைம் இல்லை. அதனால் பப்ஸ் ஏதாவது வாங்கிக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கேன். இப்போ நான் லெமன் நல்லா நிறையாவே வாங்கி வச்சுட்டேன். போய் மார்க்கெட்டில் ஏன்னா 1 மந்த்துக்கு தேவைப்படும் இல்லையா, அதனால் நிறையாவே வாங்கி வச்சுட்டேன். நான் இன்றைக்கி லெமன் போட்டுலாம் நன்னாரி சர்பத் போட்டு தான் நான் இன்றைக்கி பண்ண போகிறேன். நன்னாரி சர்பத் எனக்கு இன்றைக்கி ரெட் கலர் கிடைக்கல. ஸோ எல்லோ கலர் அந்த கலர் தான் இன்றைக்கி நான் போட்டிருக்கேன். அவ்வளோதான். இதை ஒரு ஜாரில் போட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சேன். இதுலேயுமே சப்ஜா சீடு போட்டு தான் வியூவர்ஸ் வைப்பேன் நான். சப்ஜா சீடு நோம்பு டைம் ஃபுல்லாக எல்லா நாளுமே நம்ம கலந்துக்கிறது ரொம்ப நல்லது. அது உடம்புக்கு நல்ல குளிர்ச்சியையும் தெம்பையும் உங்களுக்கு கொடுக்கும். அல்சர் வராமல் இருக்கும். ஸோ இதுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது. இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணி உள்ளே வச்சிடலாம். இதையும் ஃப்ரிட்ஜில் தூக்கி போட்டுடலாம். இன்னும் ஒரு 2.5 ஹவர்ஸ் இருக்குது நோம்பு திறக்கிறதுக்கு. ஸோ இன்றைக்கி சண்டேன்றதுனால வீட்டில் இருக்கிறதுனால ரிலாக்ஸாக மெதுவாக எல்லாத்தையும் பண்ணி வச்சிடலாம். நான் கண்டிப்பாக அகர் வீடியோவுமே நான் ஒரு நாள் உங்களுக்கு நான் பண்ணி காமிக்கிறேன் வியூவர்ஸ். ஆல்ரெடி அகர் வீடியோ இப்போ கொஞ்சம் ஃப்ரிட்ஜ் வாட்டரும் போட்டு உள்ளே அதுலேயும் கொஞ்சம் சப்ஜா சீட் போட்டு நான் உள்ளே வச்சுருக்கேன்.
உள்ளே வச்சிடலாம். ஆல்ரெடி அகர் அகர் வீடியோ வந்து நான் போட்டு காமிச்சிருக்கேன், நீங்கள் பாருங்கள். இல்லாட்டி நான் மறுபடியும் தேங்காய் பால் வச்சு எப்படி பண்ணுறதுன்னு நான் போட்டு காமிக்கிறேன். இப்போ ஜெல்லி வந்து நல்லா ரூம் டெம்பரேச்சரில் செட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நான் பவுலுக்கு நான் கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றுறேன். நான் 4 பவுலில் நான் வந்து இன்றைக்கி ஊற்றுறேன். அதை வந்து ஒரு தடவை கலந்து விட்டுட்டு, நம்ம ஆற வச்சுருக்கோம் இல்லையா, ஆற வச்சுருக்கிறத கலந்து விட்டுட்டு 4 கப்பில் ஊற்றுங்க. அவ்வளோதான். இதை தூக்கி நம்ம டீப் ஃப்ரீஸ்க்கு உள்ளே போட்டுடலாம். சூப்பர், ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான். நான் கொஞ்சம் ஃப்ரூட் சாலட் பண்ணி வச்சுருக்கேன். அதை வச்சு நம்ம வந்து அடுத்து வந்து ஃபலூடாவை வந்து செட் பண்ணிடுவோம். நான் 4 கப் எடுத்திருக்கேன். கொஞ்சம் எனக்கு ஓரளவுக்கு நல்லாவே வந்து ஆறி இருக்குது. இப்போ எல்லாத்துலேயும் ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து நல்லா வந்து ஃப்ரூட்ஸை நம்ம சாலட் பண்ணி வச்சுருக்கனால அதை மிக்ஸ் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் கொஞ்சம் ஃபலூடா அது மேலே ஊற்றுங்க. அதுக்கப்புறம் சப்ஜா சீட் போடுங்க. நம்மக்கிட்ட என்னென்ன இருக்கோ, ஜெல்லி இருந்ததுன்னா ஜெல்லி போடலாம். என்னென்ன இருக்கோ எல்லாமே நட்ஸ் போடலாம். என்னென்ன இருக்கோ எல்லாமே ஒரு லேயராக போட்டுருங்க. அப்போ தான் வந்து அந்த ஃபலூடா பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். மேங்கோ ஃப்ரூட் எனக்கு கிடைக்கல. மேங்கோ இருந்தால் இன்னும் சூப்பராக இருக்கும். ஃபலூடா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். மேங்கோ, ஜாக் ஃப்ரூட்லாம் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ டெய்லி ஒரு ஃப்ரூட், எனக்கு இன்றைக்கி வந்து ஆப்பிள் என்கிட்ட இருந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் போட்டு ஆட் பண்ணியிருக்கேன். நட்ஸ் இன்றைக்கி போடலை நான். இன்னொரு தடவை நட்ஸ் போட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அவ்வளோதான். இதை அப்படியே நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். நல்லா ஜில்லுன்னு ஆனதுக்கப்புறம் இதுக்கு மேலே இன்னும் ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து நல்லா வந்து ஃப்ரூட்ஸு ப்ளஸ் வந்து ஜெல்லி, முடிஞ்சால் கொஞ்சம் ஜெல்லி, அதுக்கப்புறம் மேலே ஐஸ்கிரீம் வச்சு சாப்பிட்லாம். செம்மையாக இருக்கும். டே ஃபுல்லாக நம்ம உடம்பு ரொம்ப ட்ரையாக இருக்கும். இது வந்து நல்லா குளுன்னு இருக்கும். அடுத்த ஒரு வீடியோ வியூவர்ஸ், இப்போ ஃபலூடா நம்ம செட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். நான் வந்து ஒரு ஸ்கூப் வந்து ஜெல்லி போட்டிருக்கேன். ஜெல்லி எவ்வளோ கெட்டியாக இருக்குது பாருங்கள், நம்ம பண்ணது தான். அதுக்கப்புறம் நான் வந்து இப்போ ஃப்ரூட்ஸ் வந்து ஆட் பண்ணிக்க போகிறேன். அதுக்கப்புறம் கொஞ்சமாக வந்து நம்ம ஃபலூடா ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இன்னும் ஒரு ஸ்கூப் போட்டுக்கலாம். இதுக்கப்புறம் கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் போட்டுக்கலாம். அதுக்கு முன்னாடி நான் கொஞ்சமாக ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வந்து ஏன்னா ஃப்ரெஷ் க்ரீம் அப்படி இல்லைன்னா நீங்கள் பச்சை பால் நீங்கள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. சும்மா ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் போதும். அதுக்கப்புறம் ஃப்ரூட்ஸ் போட்டுக்கிறேன். இப்போ கொஞ்சம் ஜெல்லி போட்டுக்கிறேன் அதுக்கு மேலே. ஸோ லேயராக ஆட் பண்ணுங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். அவ்வளோதான். இதுக்கு மேலே இன்னும் கொஞ்சம் ஃபலூடா போட்டு ஐஸ்கிரீம் போட்டுட்டா ஃபலூடா ரெடி. நான் ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் ஐஸ்கிரீம் தான் இன்றைக்கி இதோட சேர்த்து ஆட் பண்ண போகிறேன். நல்லாயிருக்கும். நோன்பு திறக்கிறப்ப நம்ம வந்து இந்த மாதிரி வந்து கொஞ்சம் ஹெல்த்தியாக நம்ம சாப்பிட்றது ரொம்ப நல்லது. இந்த சப்ஜா சீடு, ஃப்ரூட்ஸு இதெல்லாமே அளவுக்கு அதிகமாக நீங்கள் எடுத்துக்கோங்க. நிறைய லிக்விட் கண்டென்ட் வந்து நீங்கள் எடுத்துக்கிறது நோன்புக்கு ரொம்ப நல்லது இந்த வெயிலுக்கு. அவ்வளோதான் வியூவர்ஸ். வாங்க இப்போ நம்ம இஃப்தார் திறக்கிறதுக்கு என்னென்ன வச்சுருக்கேன்றதை நான் உங்கள்கிட்ட காமிக்கிறேன். நோன்பு திறக்க டைம் ஆயிடுச்சு எங்களுக்கு. அவ்வளோதான். நான் இப்போ இன்றைக்கி 1 டம்ளர் நோன்பு கஞ்சி, 1 டம்ளர் லெமன் ஜூஸு, ஃபலூடா, 1 கப் சாலடு, ஃப்ரூட் சாலடு ப்ளஸ் டேட்ஸ் வச்சுருக்கேன். இந்த பக்கம் வந்து நான் ஒரு நார்மல் அதாவது ப்ளைன் பன்னு ப்ளஸ் ஒரு சிக்கன் ரோல், சிக்கன் பஃப்ஸு. ஸோ இவ்வளவும் நம்ம சாப்பிட முடியாது. மேக்ஸிமம் லிக்விடாக இருக்க எல்லாத்தையுமே நாங்கள் எடுத்துப்போம். இந்த பஃப்ஸ் இதெல்லாம் வந்து கம்மியாக தான் சாப்பிட முடியும், ரொம்ப அதிகமாக சாப்பிட முடியாது. ஏன்னா நம்ம ஹோல் டே வந்து நம்ம ஸ்டொமக் வந்து எம்டியாக இருக்கனால. அவ்வளோதான் வியூவர்ஸ். தேங்க்யூ. நான் மறுபடியும் வேறு ஒரு வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன்.